இல்லைங்களா? ஒரு ஸ்திரீக்கு முடியாது இதுங்க, தலைமுடியே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்குது. தலைமுடி தான் முக்காடு. இந்த மாறாப்பழ முக்காடு கிடையாது. அமெரிக்காவில் போன எந்த பொம்பளைக்கா சேலை முக்காடு போட்டுக்குவாளா? போட மாட்டா. அவன் என்ன பண்ணுவா? அங்கே இருக்கிற ஸ்தாபனம் ஒன்றா தொப்பி போட்டுருக்குறாங்க, இல்லைனாக்கா கர்ச்சி போட்டுக்கிறாங்க, ஸ்காஃபு. இது பைபிளில் ஸ்காஃபு முக்காடு கிடையாது, தொப்பியும் முக்காடு கிடையாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு ஸ்திரீக்கு தலைமுடி முக்காடு, முக்காடு தலைமுடியாக அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ பாப் கட்டிங் பண்ணுறது, ரோஸ் கட்டிங் பண்ணுறது, ரோஜா கட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு முக்காடு போட்டு மறைக்கக்கூடாது. துணி முக்காடு கத்தோலிக்க சபையினால் கொண்டு வரப்பட்டது. பாரம்பரியமாக இன்னைக்கு வரைக்கும் பெந்தோஸ்து வரைக்குமாக 2 ஆண்டுகளாக அதை செய்கிறாங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் ஜெபம் பண்ணும் போது போடணும் பிரதர். ஜெபம் பண்ணும் போது தீர்க்கதரிசனம் சொல்லும் போது முக்காடு போடணும் பிரதர். ஏன்? அது கனப்படுத்துறது அப்படின்றாங்க. அப்போ ஜெபம் பண்ணினா தேவன் கனப்படுத்த மாட்டீங்களா? அதனுடைய அர்த்தம் எனக்கு, நீங்கள் எப்பொழுதுமே தலைமுடியோடு கூட முடிய நீளமாய் வளர்க்கிறது, அது அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்காடு. வெயில் சேலை மாறாப்பு முக்காடு கிடையாது.